ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நாளாச்சு போட்டு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலையால் என்னால் போட முடியல, ஒரே இதாக போட முடியல. அங்கங்கே வெளியில் ஒரு அடைஞ்சிட்டு அதை வீடியோ போடலான்னு ஒரு ஆசை அதனால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் ரெகுலராக போட போகிறேன். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஒரு சஸ்பென்ஸ் வீடியோ ஃபுல்லாக கடைசி முடியே வாட்ச் பண்ணுங்கள். அது என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு இதுக்காக வந்திருக்கேன், ஒரு விரதத்துக்காக பூக்குழி இறங்க போகிறேன். சரி, எங்கள் தம்பி வீடு இருக்குது, காலியாக தான் இருக்க சொல்லிட்டு வந்தேன். பாருங்களேன், இன்றைக்கி காலைல பால் வாங்கினேன், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பசும்பால். நம்ம கண்ணு முன்னாடியே நான் பாத்திரம் கொண்டு போகல, பாக்கெட்டில் விட்டு அப்படியே கொடுத்தாங்க. 1/2 லிட்டர் வந்து 30 ரூபா. அதுமாரி தயிர் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக செட்டப் பண்ணியிருக்கேன். தண்ணி வாங்கி அடுப்பு செட்டப் பண்ணியிருக்கேன், பாலை காய்ச்சணும். இங்கே பாருங்கள், பெருமாசனதியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சாலக்கிராமம் வந்திருக்கேன், பால் சாதி. நான் பால் காய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் வீடு. இப்படி வந்தீங்கன்னா இது வந்து வெளியில் வாசல் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இது வந்து ஆண்டாள் கோபுரம். இப்படி இருந்தால் வீட்டுக்குள்ளேருந்து பார்த்துக்கலாம். இது டெரஸ் உட்காந்து இது பண்ணிக்கலாம். இது ஆண்டாள் கோபுரம். இது ஃபுல்லாக மொட்டை மாடி. திருப்பி நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அது பால் காய்ச்சிட்டு நான் காமிக்கிறேன். ஊர்லேருந்து ரைஸ் குக்கர் வாங்கி கொண்டு வந்தேன். ரைஸ் வச்சுட்டேன். இதெல்லாம் இந்த பாத்திரங்கள்லாம் இங்கே புதுசாக வாங்கினேன். இங்கே இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன். சின்ன மிக்ஸி, ஏதாவது வேணும்னா நம்ம திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். கட்டர் கொண்டு வந்திருக்கேன். நான் சாமான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னங்கிறது அங்கேருந்து அரிசி வாங்கி வந்ததுனால வேலை இங்கே போய் பார்த்தேன். ஒரு கடையும் இன்றைக்கி திறக்கவே இல்லை, சண்டே. அரிசிக்கும் அங்கேருந்து கொண்டு வந்தேன். ஈவினிங் தான் போய் மார்க்கெட்டில் காய்கறி எல்லாம் வாங்கணும். பார்ப்போம். குக்கர் ஆட்டும். ஓகே கைஸ், பாருங்கள். இனிமேல் வந்து டெய்லி வீடியோ போட பார்க்குறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் என்ன முடியுதோ அதை நான் உங்களுக்கு போடுறேன். என்ன கண்டென்ட் போடலாம் நீங்களே எனக்கு சொல்லுங்கள். அது தெரியாமல் தான் செஞ்சாடிட்டுருக்கேன். விளக்கேற்றி பால் காய்ச்சியாச்சு. எல்லாமே நான் அங்கேருந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்து கேட்டு தண்ணி இங்கே வாங்கியிருக்கேன். அடுப்பெல்லாம் இங்கேருந்து கிச்சன் சின்னதாக இருக்கும். அப்புறம் சமையல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேங்கிறத நான் காமிக்கிறேன். எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சஸ்பென்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் பெரிய சஸ்பென்ஸ் இல்லை. நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கேன். அது வந்து என்னோடய ஹோம் டவுன். இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலில் வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். ஸோ அந்த இதுக்காக வந்து பூக்குழின்னு ஒரு உண்டு, அதை இறங்குறதுக்காக இங்கே விரதம் இருந்து இறங்குறதுக்காக நான் 12 days இங்கே வந்திருக்கேன். என் தம்பியாத்தில் இருக்கேன். பட் அவங்க இல்லை, ஆட்கள் கீழே இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கீழே இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. நான் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். மற்றவங்க இது பண்ணக்கூடாதுன்னு விரதம் இருக்கிறதுனால நான் தனியாக வந்து இங்கே இருந்து 12 days இருந்து நான் விரதத்தை முடிச்சுட்டு பூக்குழி இறங்கிட்டு திருப்பி நான் ரிட்டர்ன் ஆகிடுவேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் தனியாக சமையல் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். அதை தான் தனி கொடுத்தணுன்னு சொல்லி நான் வந்து தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன். வேறு எந்த சஸ்பென்ஸ் இல்லை. எல்லாருக்கும் நல்லபடியாக நான் இறங்கிட்டு அடுத்த வீடியோ அதை நான் என்ன பண்ணுறேங்கிறது, எப்படி கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறேங்கிறது, விரதம் இருக்கேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓம் சக்தி.